சார் நீங்க பேசுறது விளங்கல சார். தொடங்குவோமா? சரி சார். வணக்கம். நாங்கள் இப்போ போதனா தலைமைத்துவம் என்ற பாடம் கல்வி முகாமைத்துவ கல்வி முதுமாணி பட்ட கைக்கினதுக்காக 2023-24 ஆண்டு வெளியிடப்பட்ட பாஸ்வேப்பு வினாவைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம். அந்த அடிப்படையில முதலாவது வினா அதாவது எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். பகுதி ஒன்றில் வந்த வினாக்கள்ல முதலாவது வினாவாக தேசிய கல்வி ஆணைக்குழுவினால் விதந்துரைக்கப்பட்ட 8 ஆண்டு கலைத்திட்ட வட்டம் 2007 தொடக்கம் 2015 ஆண்டு கலைத்திட்ட மறுசீரமைப்புகளின் போது அனுசரிக்கப்பட்டது. அதாவது அதன்படி உள்வாங்கப்பட்டு கலைத்திட்ட மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கலைத்திட்ட மறுசீரமைப்பின் போது கவனத்தில் கொள்ளப்படுவனவாகிய கலைத்திட்டத்தின் முதன்மையான 3 பகுதிகளையும் பெயரிட்டு சுருக்கமாக விளக்க வேண்டும். இது முதலாவது வினா. இரண்டாவது வினா கற்றல் பேறுகளை வெளியிடுதல் தொடர்பான கருத்துக்களை காலாகாலமாக வளர்ச்சியடைந்து வந்துள்ள விதம் பற்றி ஒரு தொகுதி புதிய ஆசிரியர்களுக்கு விளக்கமளிக்கும் பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கருதி அதற்கு பொருத்தமான ஆயத்த குறிப்பொன்றை தயாரிக்க. முதல் 2 வினாக்களை நாங்க முதல்ல பார்ப்போம். அந்த அடிப்படையில கலைத்திட்ட மறுசீரமைப்பின் போது கவனத்தில் கொள்ளப்படுவனவாகிய கலைத்திட்டத்தின் முதன்மையான 3 பகுதிகளை பெயரிட்டு நாங்கள் சுருக்கமாக விளக்கம் அளிக்க வேண்டும். சரிதானே? அந்த அடிப்படையில இப்போ அதனுடைய விடையாக நாங்க பார்க்கலாம். கலைத்திட்ட மறுசீரமைப்பின் பொழுது சீர்திருத்தத்தின் பொழுது கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான 3 பகுதிகளாக நாங்க இதை சொல்லலாம். அதாவது 2007 தொடக்கம் 2015 ஆண்டு அந்த 8 ஆண்டு வட்டத்துக்குள்ள முக்கியமாக தகுதி கட்டமைப்பு என்று சொல்லுவோம். நாங்க காம்பிடன்சி ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம். காம்பிடன்சி ஸ்ட்ரக்சர் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது நீங்க மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை மையமாக கொண்டு 21ஆம் நூற்றாண்டு திறன்களை அடைவதற்காக சரிதானே அதனுடைய தேர்ச்சிகள் மற்றும் தேர்ச்சி மட்டங்கள் அதாவது காம்பிடன்சி லெவல் என்று நாங்கள் சொல்லுவோம். மற்றும் கற்றல் விளைவுகள், அதாவது நாங்கள் கற்றல் பேறுகள் என்று நாங்கள் சொல்லலாம். இன்னும் நல்ல தமிழ்ல கற்றல் பேறுகள் ஆகியவற்றை புதிய கட்டமைப்பில் உள்ளடக்கி கொண்டது. இந்த மூன்றும் உள்வாங்கி கொள்ளப்பட்டது. அதாவது தகுதி கட்டமைப்பு என்ற ஸ்ட்ரக்சர்கள்ல காம்பிடன்சி ஸ்ட்ரக்சர் என்று நாங்கள் சொல்லுவோம். தேர்ச்சி கட்டமைப்பு அல்லது தகுதி கட்டமைப்பு என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இரண்டாவதாக அசஸ்மெண்ட் ரிஃபார்ம், மதிப்பீட்டு முறைகளில அதாவது மாணவர்களுடைய கற்றல் அடைவுகளை மதிப்பிடுகின்ற முறைகள்ல சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட்டது. அது ஏற்படுத்தப்பட வேண்டும் கட்டாயமாக. இரண்டாவது விஷயமாக ஒரு ரிஃபார்ம்ஸ் என்று வரும் பொழுது நாங்கள் அதை கவனிக்க வேணும். வெறுமனே வருடாந்தம் பரீட்சை முறைமையிலிருந்து நாங்கள் வருஷமாக பரீட்சை நடாத்துவோம். அதிலிருந்து விலகி தொடர்ச்சியான கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் மற்றும் கற்றலுக்கான மதிப்பீடு, அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் போன்ற முறைமைகளை உள்ளடக்கிய புதிய மதிப்பீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இரண்டாவது மாற்றம் இதுவாக இருந்தது. சரிதானே? அடுத்தது மூன்றாவதாக ஃபோக்கஸ் ஆன் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன்ஸ், அதாவது வள பயன்பாட்டில் கவனம் செலுத்தப்பட்டது. கற்றல் செயற்பாட்டில் பாடசாலை நூல்கள், அதாவது மாணவருடைய பாடசாலை இலவச நூல்கள், ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டிகள் இந்த போன்றன அது தவிர பிற ஏனைய கற்றல் வளங்கள் அவையாவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்தப்படும் முறைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த மூன்றும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்.
ஆகவே கலைத்திட்ட சீர்திருத்தத்தின் 3 முக்கிய பகுதிகள் இந்த 2007 2015 நடைபெற்ற அந்த கலைத்திட்ட மறுசீரமைப்பில ஏற்படுத்தப்பட்ட கம்போனன்ட்ஸாக இந்த 3ஐ நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஓகே. இரண்டாவது வினாவாக நாங்கள் போகலாம். இரண்டாவது வினாவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கற்றல் பெயர்களை வெளியிடல் தொடர்பான கருத்துக்கள் காலாகாலமாக வளர்ச்சியடைந்து வந்துள்ள விதம் பற்றி ஒரு தொகுதி புதிய ஆசிரியர்களுக்கு விளக்கமளிக்கும் பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கருதி அதற்கு பொருத்தமான ஆயத்த குறிப்பொன்றை நீங்க தயாரிக்க வேண்டும். ஒரு 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 செட் ஆஃப் டீச்சர்ஸுக்கு நீங்க சம்பந்தமாக நீங்க விளக்கம் அளிக்கின்ற பொறுப்பு உங்களிடம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அதை நீங்க எப்படி அவர்களுக்கு நீங்க தயாராகி போவீங்க என்றதுதான் இந்த வினாவினுடைய உள்ளடக்கம். ஆகவே இரண்டாவது வினாவை பொறுத்தவரையில வந்து கற்றல் விளைவு கருத்துருவும் புதிய ஆசிரியர்களுக்கு விளக்கம் அளிக்கும் முறை பற்றி நீங்க பார்க்கக்குள்ள பழைய நிலைமை எப்படி இருந்தது முதல் பார்க்க வேண்டும். முன்னர் பாட உள்ளடக்கத்தை கண்டென்ட் சிலபஸ் எவ்வளவு போதித்தோம் என்பதிலேயே கவனம் இருந்தது. மாற்றமடைந்த நிலை எதுவாக அதிலிருந்து நாங்கள் எப்படி மாறி இருக்கிறோம் என்று சொன்னா தற்போது மாணவன் பாடசாலையை விட்டு வெளியேறும் போது என்ன திறன்களை அவன் கொண்டிருக்க வேண்டும் என்பதிலேயே கவனம் உள்ளது. இந்த கற்றல் விளைவுகளே தேர்ச்சிகளை அடைவதற்கான சரிதானே தேர்ச்சிகளை அடைவதற்கான அளவுகோல்களாக பாடசாலைகள்ல வந்து அண்மையில வந்து செயல்படுத்தப்படுகின்றன. ரைட். இது வந்து மிக முக்கியம். இப்போ முதல்ல வந்து அப்படி மாற்றமடைந்த இப்படி மற்றது இந்த இவர்களுக்கு நீங்க இதை கருத்துல கொண்டு மிக முக்கியமாக ரைட் புதிய ஆசிரியர்களுக்கு நீங்க விளக்கம் அளிக்கின்ற பொழுது உங்களோட குறிப்புல வந்து இடம்பெற்றிருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் வந்து தேர்ச்சி மட்டம் கம்பிட்டன்சி ஃப்ரேம்வொர்க். அதாவது தேர்ச்சிகளை அடைவதனூடாக கற்பித்தல். புதிய பாடத்திட்டத்தின்படி உங்களின் கற்பித்தல் வெறுமனே புத்தகத்தில் உள்ள தகவல்களை போதிப்பதாக இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் விரிவா உங்களுக்கு விளங்குற மொழி நடையில எழுதியிருக்கிறேன். மாறாக ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் உள்ள திறன் மட்டங்களை அதாவது தேர்ச்சி மட்டங்களை சரிதானே என்ன சொல்றது தேர்ச்சி மட்டங்களை மையமாக கொண்டு கற்பிக்க வேண்டும். உதாரணமாக மொழி அறிவு என்பது ஒரு தேர்ச்சி என்று சொன்னால் அந்த தேர்ச்சியின் கீழே அந்த குறிப்பிட்ட மொழியறிவு என்ற தேர்ச்சியின் கீழே ரைட் கணக்கு விஷயங்கள் இருக்கு. தேர்ச்சியின் கீழ் வந்து பேசுதல், வாசித்தல், எழுதுதல் இந்த மாதிரியான விடயங்கள் போன்ற தேர்ச்சிகளை மாணவர் தேர்ச்சி மட்டங்களை அல்லது தேர்ச்சி மட்டங்களை மாணவர் அடைவதை உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் மாணவர்களுக்கு தகவல்களை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக அவர்களை திறன்களை பயன்படுத்த தூண்டும் செயல்பாடுகளை அதிகமாக வழங்க வேண்டும். கற்பிக்கும் போது மாணவர் அடைந்த விளைவை அவுட்கம் வந்து அளவிடவும் தேவைப்பட்டால் உங்கள் அணுகுமுறையை நீங்கள் மாற்றி அமைக்கவும் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் புதிய விஷயம். ஸோ இந்த வினாவை பொறுத்தவரை இரண்டாவது வினாவுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு புதிய ஒரு ஆசிரியர் தொகுதிக்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது இந்த பழைய நிலைமையும் விளங்கி மாற்றமடைந்த தற்போதைய நிலைமையும் விளங்கி நீங்க அதாவது தேர்ச்சி மைய வேலை திட்டத்தினூடாக அதாவது தேர்ச்சிகளை அடைந்து கொள்வதனூடாக கற்பித்தலை நாங்கள் எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக நீங்க ஆசிரியர்களுக்கு விளக்கம் அளிக்கிறது பொருத்தமானதாக இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ஓகே. அடுத்ததாக நாங்க பார்க்கலாம் மூன்றாவது வினா உங்களுக்கு தெரியும் வினாபத்திரத்தில் இருக்கிறது. கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்கள் அதன் கற்றல் பெயர்களை எய்துவதற்காக எடுக்க வேண்டிய 4 தீர்மானங்களை தருக.
கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்கள் அதன் கற்றல் பேறுகளை அடைந்து கொள்வதற்காக அல்லது எய்துவதற்காக எடுக்க வேண்டிய 4 தீர்மானங்கள். அந்த அடிப்படையில நாங்க பார்ப்போமாக இருந்தால் இந்த 3வது வினா என்ன சொல்லுது? 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்கள் எடுக்க வேண்டிய அந்த 4 தீர்மானங்களும் பின்வருமாறு விளங்கப்படுத்தப்படுகின்றது. அதாவது கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த ஆசிரியர்கள் கற்றல் விளைவுகளை அடைந்து கொள்வதற்காக பின்வரும் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஒன்று, தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க அவர்களுக்கு தெரிய வேணும். தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு பற்றி தெரிய வேணும். சரி, அதுல கற்பித்தல் செயற்பாட்டில் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை கட்டாயமாக ஒருங்கிணைத்து மாணவர்கள் டிஜிட்டல் திறன்களை பெற உதவ வேண்டும். சரிதானே? உதவ வேண்டும். இரண்டாவது மாணவர் மைய அணுகுமுறை. 2வது விஷயத்தை நீங்க கவனத்தில் விடணும். மாணவர் மைய ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்ரோச் என்று நாங்கள் சொல்லுவோம். லேர்னர் சென்டர் அப்ரோச் என்று நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? அந்த அடிப்படையில் 2வது விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் மாணவர் மைய அணுகுமுறை. 21ஆம் நூற்றாண்டுல கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கற்றல் விளைவுகளை அடைய எதிர்பார்க்கின்ற ஆசிரியர்கள் மாணவர் மையமாக கொண்ட செயற்பாடுகள் சார்ந்த மற்றும் ஆய்வு அல்லது ஆராய்ச்சி சார்ந்த அவற்றை தூண்டக்கூடிய விடயங்களை கற்பித்தல் முறைகள்ல நீங்க பயன்படுத்த வேண்டும். சரிதானே? ரைட். அதாவது மாணவர்களுடைய ஆராய்ச்சி திறனுக்கு அல்லது ஆய்வு தூண்டக்கூடியவாறு மாணவர்களுக்கு நீங்க உங்களோட கற்பித்தல் முறைகளை முன்னெடுக்க வேண்டும். அடுத்தது ஸ்கில் திறன் மேம்பாட்டு மனப்பாங்கு. அதாவது எனது கற்பித்தலில் படைப்பாற்றல் என்ன ஆங்கிலத்தில் சொல்ல கிரியேட்டிவிட்டி, ரைட்? படைப்பாற்றல், விமர்சன சிந்தனை அல்லது தர்க்க ரீதியான சிந்தனை என்று நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? தர்க்க ரீதியான சிந்தனை என்றும் நாங்கள் சொல்லலாம். கிரிட்டிக்கல் திங்கிங் என்று நாங்கள் அதை சொல்லலாம். தர்க்க ரீதியான சிந்தனை ஒன்று கிரியேட்டிவிட்டி, மற்றது கிரிட்டிக்கல் திங்கிங், ரைட்? அடுத்தது குழுவாக சேர்த்து பேர் சேர குழுவாக செயற்பாடுகளை நம்ம செய்யறதுக்கு அடுத்ததாக மாணவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். கொலாபரேஷன், சேர்ந்து வேலை செய்து மாற்றல் ஆகிய 21ஆம் நூற்றாண்டு திறன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா? சரிதானே? அடுத்தது 4வதாக தொழில்சார் வளர்ச்சி, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் செய்ய வேணும். தொழில்சார் விருத்தி அல்லது வளர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது கற்பித்தலில் உள்ள புதிய போக்குகள், மதிப்பீட்டு முறைகளில் மற்றும் மாறும் கலைத்திட்டங்கள் குறித்து தொடர்ந்து பயிற்சி எடுத்து தனது தொழில்சார் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். சரிதானே? இவ்வளவும் நாங்க இந்த 21ஆம் நூற்றாண்டுல கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி மாணவர்கள்ட்ட விளைவை அடைய வேண்டிய விளைவை எய்துவதற்காக, கற்றல் பொருட்களை எய்துவதற்காக 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்கள் எடுக்க வேண்டிய முக்கிய தீர்மானங்கள் இது. ஒன்று, தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு. 2வது, மாணவர் மைய கற்பித்தல் அணுகுமுறை. 3வது, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். மற்றது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். சரிதானே? ரைட். ஆகவே அடுத்த வினாவுக்கு நாங்கள் போகலாம். 4வது வினாவாக நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த பேப்பர்ல 4வது வினா, கற்றலுக்கான மதிப்பீடு என்னும் செயலை சுருக்கமாக விளக்கி கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் போது அது செயற்படுத்தப்படும் விதத்தை எடுத்து காட்டுக. கற்றலுக்கான மதிப்பீடு எனும் செயலை சுருக்கமாக விளக்கி கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் போது அது செயற்படுத்தப்படும் விதத்தை எடுத்து காட்ட சொல்றாங்க. அந்த அடிப்படையில இந்த 4வது வினாவுக்கு நாங்க விடைய பார்த்தோம்னு சொன்னா,
கற்றலுக்கான மதிப்பீடு ஆங்கிலத்தில் நாங்கள் அதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், லேர்னிங் ஃபார் அசஸ்மெண்ட் இல்லை, சரிதானே? அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், அதாவது கற்றலுக்கான மதிப்பீடு, மதிப்பீடு செய்வதற்காக கேட்கிறது இல்லை, அதான் அது. செயல்முறையும் ரைட், அதில் எடுத்துக்காட்டும் ரைட். அந்த அடிப்படையில வந்து கற்றலுக்கான மதிப்பீடு என்பது வந்து சுருக்கமாக சொல்லும் ஏஎஃப்எல், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். அது வந்து அதனுடைய மிக முக்கியமான பங்கு என்னன்னு கேட்டா, ரைட், வெறுமனே புள்ளிகள் தரத்தை, ரிசல்ட்ஸ் ஏபிசிடி என்ற கிரேட் இருக்குதானே, அதை நிர்ணயிக்கும் முடிவு, அதாவது சமட்டிவ், சமட்டிவ் என்று சொல்ல நாங்கள் அந்த பரீட்சை, அது மதிப்பீடு அல்ல, முடிவு மதிப்பீடு அல்ல. மாறாக இது கற்றல் செயல்முறையின் போது மாணவர்களின் கற்றல் இடைவெளிகளை, லேர்னிங் கேப்ஸ் இருக்குதானே, கற்றல் இடைவெளிகளை கண்டறியும், அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை கண்டறியும், அவர்களுக்கு உடனடி பின்னூட்டல், ஃபீட்பேக், உடனடி பின்னூட்டலை வழங்கவும், அதற்கேற்ப ஆசிரியர் தனது கற்பித்தல் உத்திகளை மாற்றி அமைக்கவும் பயன்படும் ஒரு வடிவமைக்கும், அதுக்கேற்ற இவ்வளவுதான் அதை வடிவமைக்கும் ஒரு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல இதான் வித்தியாசம், செயல்முறையாகும். இதுதான் வந்து உண்மையில அந்த கற்றலுக்கான மதிப்பீடு என்பதனுடைய அர்த்தமே அதுதான், ஏஎஃப்எல் என்று நாங்கள் சொல்லுவோம். கற்றலுக்கான மதிப்பீடு என்பதன் அர்த்தமே அதுதான். அதுக்காகத்தான் அந்த முக்கியமாக கொண்டு வரப்பட்டது இந்த சிந்தனை, இந்த எண்ணக்கரு. பட் அது நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த கற்றலுக்கான மதிப்பீடு அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று கேட்டா, பிரதான நோக்கம் மாணவர்களின் கற்றலை மேம்படுத்துவது ஆகும். செயல்படுத்துவதற்கான எடுத்துக்காட்டு வந்து குறிப்பாக இதை வந்து இதை உதாரணம் எடுத்துக்காட்டுன்றது உதாரணம் வந்து இந்த முறையை கற்றலுக்கான மதிப்பீடை நடைமுறைப்படுத்துவதற்கான உதாரணம், ஆசிரியர் ஒரு மாணவர் குழுவிடம் ஒரு பிரச்சனையை தீர்க்க சொல்கிறார், ஒரு பிரச்சனத்தை தீர்க்க சொல்றார், பிரச்சனத்தை தீர்க்க சொல்கின்றார். உதாரணமாக ஒரு அறிவியல் பரிசோதனை, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அவர்கள் செயல்பாட்டில் இருக்கும் போது ஆசிரியர் அவதானித்து அது தொடர்பில் என்ன கேள்விகள் கேட்டு, நீங்கள் இந்த முடிவை ஏன் எடுத்தீர்கள், இந்த மாதிரி எப்படி அது வந்தது கேட்டு உடனடியாக அவர்களின் தவறான புரிதல்களை சுட்டி அவர்களுடைய தவறான பதில்களையும் விளக்கங்களையும் புரிதல்களையும் சுட்டிக்காட்டி திருத்துகிறார். இதற்கு பரீட்சை முடிவுகள் பதிவு செய்யப்படவில்லை, அதாவது புள்ளிகள் போடவில்லை, மாறாக உடனடி வழிகாட்டல் மூலம் கற்றல் மேம்படுத்தப்படுகிறது. இதுதான் இந்த கற்றலுக்கான மதிப்பீட்டில் நடைபெறுகின்ற விஷயம். சரி, அடுத்த வினாவாக நாங்க பார்ப்போம். 6வது வினா இல்லையா, 5வது வினா என்ன? 5வது வினாவாக கற்றல் தொடர்பான மதிப்பீடானது கற்றலுக்கான மதிப்பீட்டிலிருந்து கற்றலுக்கான மதிப்பீட்டிலிருந்து வேறுபடும் விதத்தை விளக்குக. இது கொஞ்சம் கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு வினா. கற்றல் தொடர்பான மதிப்பீடானது கற்றலுக்கான மதிப்பீட்டிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நாங்க இப்ப பார்க்க போறோம். இதை நான் ஒரு அட்டவணையில பார்க்கலாம். அதாவது கற்றல் தொடர்பான மதிப்பீடு, சரிதானே? கற்றல் தொடர்பான மதிப்பீட்டை வந்து பார்க்கல வந்து, அதாவது தொடர்ச்சியான மதிப்பீடு நாங்கள் போறோங்க, கண்டினியூஸ் அசஸ்மெண்ட், புள்ளிகள் பதிவு செய்தல் மற்றும் தவணை இறுதியில் தரத்தை வழங்குதல். அதுக்கு எடுக்கிற நேரம் கற்பித்தல் செயற்பாட்டின் போது மற்றும் அதன் முடிவில் முறையான சோதனைகள் ஃபார்மல் டெஸ்ட் மூலம் நடைபெறும். தரம் அல்லது புள்ளிகள்
தரம் அல்லது புள்ளிகள் வடிவில் அதனுடைய பின்னூட்டல் இருக்கு. பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஃபீட்பேக். யார் அதில் மாற்றி அமைப்பது? மாணவனின் கற்றல் பதிவு தான் அது நிர்ணயிக்கப்படுகிறது. இது என்னது? அந்த அந்த தொடர்ச்சியான மதிப்பீட்டுல அந்த மாதிரியாக பதில் கிடைக்கும். சரிதானே? உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய கேள்வி 5வது கேள்வி. கற்றல் தொடர்பான மதிப்பீடுன்றது வந்து கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். மற்றது கற்றலுக்கான மதிப்பீடுன்றது ஏற்கனவே நாங்கள் 4வது கேள்வியில பார்த்தது. அப்ப கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டுக்கும் இந்த AFL என்று சொல்ற போற அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்க்கு இடையிலான வித்தியாசத்தை விளக்கட்டாம். அதன் அடிப்படை அதே போல கடைசி கேள்வி பாருங்க, 6வது இதுல 2007 கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் மூலம் பாடம் சார்ந்த திறன்கள் தொடர்பில் செய்யப்பட்ட 2 மாற்றங்களை அறிமுகம் செய்வதற்கு பொருத்தமான படவில்லை ஒன்று, ஸ்லைடு ஒன்று தயாரிக்கட்டாம். 2 கேள்வியை நாங்கள் ஒன்றா பார்க்க போறோம். அந்த அடிப்படையில முதலாவது நாங்கள் பார்ப்போம். இந்த வினாவை பார்க்க போறோம் நாங்கள். அதாவது 5வது வினா, தொடர்ச்சியான மதிப்பீட்டுக்கும் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டுக்கும் கற்றலுக்கான மதிப்பீட்டுக்கும் இடையான வேறுபாடு. அதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். கற்றலுக்கான மதிப்பீடு மேல் என்ன நோக்கம், அதை எப்படி செய்யறது பார்த்துட்டோம். கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்ன்றது இப்படி இருக்கு. பிரதான நோக்கம் வந்து புள்ளிகள் பதிவு செய்தல் மற்றும் தவணை இறுதியில் இறுதி தரத்தை வழங்குதல். நேரம் வந்து அதனுடைய தன்மை, கற்பித்தல் செயல்பாட்டின் போது அதன் முடிவில் முறையான சோதனைகள் மூலம் நடைபெறும். பின்னூட்டல் அப்படின்னா கிரேட் அல்லது மார்க்ஸ் மூலம் கொடுக்கிறது. யார் மாற்றி அமைப்பது? மாணவர்களின் கற்றல் பதிவு அதை நிர்ணயிக்கின்றது. 6வது வினா, 2007 கலைத்திட்ட சீர்திருத்தத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடப்பிறப்புக்கான 2 மாற்றங்களை ஸ்லைட் வடிவில் திரட்டும். ஸ்லைட் வடிவில் நாங்க அதை கொடுக்கணும். அப்போ விளக்கம் வந்து மாணவர்களுக்கு தேவைப்படும் அடிப்படை தகுதிகளை அடைவதற்கேற்ப பாட உள்ளடக்கத்தின் அளவு குறைக்கப்பட்டது. தேவையற்ற மனனம் செய்ய வேண்டிய தகவல்கள் நீக்கப்பட்டு ஆழமான புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் வழங்கப்பட்டது. இது 2007 கலைத்திட்ட சீர்திருத்தத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடப்பிறப்புக்கான 2 மாற்றங்கள். அதுல முதலாவது மாற்றம் வந்து முக்கிய மாற்றம். சரி, விண்ணப்பம் மற்றும் பயன்பாடு. அதாவது உண்மையில சொல்ல போனா விண்ணப்பம் மீன் அப்ளிகேஷன் அண்ட் யூசேஜ். அதாவது பிரயோகம் மன்னிக்கணும். மற்றது வந்து பயன்பாடு. மற்றது வெறுமை. 2வது மாற்றம் வந்து வெறுமனே தகவல்களை அறிந்து கொள்வதை காட்டிலும் மாணவர்கள் கற்ற அறிவை நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்க்க பயன்படுத்தும் திறன், அதாவது பிரயோகிக்கும் திறன். தானே? பிரயோகிக்கும் திறன் அல்லது தகுதி வந்து அவங்கள்ட்ட திறன், பிரயோகிக்கும் தேர்ச்சி வந்து சரிதானே பாடங்களில் சேர்க்கப்பட்டது. பயன் வந்து செயல்முறை சார்ந்த கற்றல் ஊக்குவிக்கப்பட்டது. ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கப்பட்டது. இந்த முதலாவது மாற்றம் சரிதானே. 2வது மாற்றம், ரைட்? முதலாவது 1, இது வந்து 2வது. சரிதானே? இந்த 2ஐயும் நாங்க விளங்கி கொண்டோம்டா புதிய மாற்றங்கள் எங்களுக்கு, அதாவது 2007 கலைத்திட்ட சீர்திருத்தத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடப்பரப்புக்கான 2 மாற்றங்களை உங்களால விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ, நன்றி.